சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகமே ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கு. உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்லக்கா, உடம்புக்கெல்லாம் ஒன்னும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்ன, ரெஜினா அவ அப்பா அம்மாவை பார்க்க ஓசூருக்கு போயிட்டாளே, வர ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிருக்கான். அதுக்கு வருத்தப்படுற? இல்லக்கா, பாவம் அவளே ரொம்ப நாள் கழிச்சு அவ அப்பா அம்மாவை பார்க்க போயிருக்கா. அதுக்காகலாம் நான் வருத்தப்படல. வேற எதுக்கு? இன்னைக்கு கார்மெண்ட்ஸ்ல எல்லாரும் பொங்கலை பத்தி பேசிக்கிட்டாங்க. முத்தண்ணனும் ஜெயந்தி அக்காவும் தலை பொங்கலுக்கு துணி எடுக்க போறோம்னு சொன்னதும் அவரு முகமே மாறி போச்சுக்கா. அன்பு ஏதாச்சும் வருத்தப்பட்டாரா? வருத்தப்பட்டு 4 வார்த்தை மனசு விட்டு பேசினா கூட பரவாயில்ல, அந்த பேச்சையே பேச விடாம அப்படியே பேச்ச மாத்திட்டாரு. பேசியிருந்தா நீ முறைச்சுக்கிட்டு வந்திருப்ப, அதனாலதான் பேச விடாம மாத்திருக்காரு. ஆனா அவர் மனசுல எவ்வளவு ஆசை இருக்கும். தலை பொங்கல் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டிருப்பார்ல, எனக்காகதே மறைச்சுக்கிட்டாரு. உனக்கும் இது தலை பொங்கல் தானே, நீயும் எதுவும் தெரியாத மாதிரியே எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கல்லக்கா. ஏன்கா, என்னால எதுக்கு நீ உன் வாழ்க்கைய வாழாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? மாமாவும் பாவம் தானக்கா. மாமா அன்பு 2 பேருமே பாவம் தான். அவங்களுக்காக நம்ம இதை செஞ்சே ஆகணும். எதுக்கா? தலை தீபாவளி தான் கொண்டாட முடியாம போச்சு. இப்ப தலை பொங்கலையாச்சும் கொண்டாடணும் ஆனந்தி. கொண்டாடணும்னே நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே. என் மனசு ஒரு நிலையில இல்லையேக்கா. நான் என்ன பண்ண? அதுவும் ஏற்காட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் மனசு என்னைய மீறி அவரதே தேடி தேடி போகுது. எல்லார் மாதிரி அவர் கூட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு என் மனசு ஏங்கதே செய்து. என்ன ஆனந்தி சொல்ற? மனசுக்குள்ள இவ்ளோ ஏக்கத்தை வச்சுக்கிட்டு யாருக்காக பயப்படுற? இது மட்டும் அன்புக்கு தெரிஞ்சா எம்பிட்டு சந்தோஷப்படுவார் புள்ள. இல்லக்கா, வேணாம், அவருக்கு தெரியக்கூடாது. ஏண்டி? என் மனசு ஆசைப்படுறது உண்மைதே, அதுவும் சாதாரணமா இல்ல. பழைய ஆனந்தியா அழகனாவே அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன புள்ள, இந்த ஊர் உலகத்தை நினைச்சு பயப்படுறியா? பயப்படாம எப்படிக்கா இருக்க முடியும்? இதுக்கு மேலையும் பேச்ச கேட்க எனக்கு தெம்பு இல்லக்கா. அடி போடி பைத்தியக்காரி, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்புறவங்க இத்தனை பேர் இருக்கோம். நீ அன்பு கூட சேர்ந்து வாழ்ந்தா நாங்களே எவ்வளவு சந்தோஷப்படுவோம். எங்களை விட அந்த முகம் தெரியாத யாரோ 4 பேர் பேசுறதுக்காக நீ பயப்படுறியா? ஊர் உலகத்துக்காக மட்டும் இல்லக்கா, சமயத்துல மனசும் ஆசைப்படும். அதுக்காக நீ செய்யறதெல்லாம் சரிதானான்னு அறிவை யோசிக்க ஆரம்பிச்சிருதே. எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கே. சும்மா ஏதாவது சொல்லாத புள்ள. நம்ம அறிவு, நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கோம். அதுங்க இஷ்டத்துக்கு நம்ம ஆடக்கூடாது. உனக்கு தலை பொங்கல் கொண்டாடணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு, மனசு நிறைய ஆசை இருக்கு. ஆனா வேணாம், அதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நான் இப்பவே அப்பா அம்மா கிட்ட, உன் மாமா கிட்ட, அன்பு கிட்ட எல்லார்கிட்டயும் பேசுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை பொங்கலை கொண்டாடுவோம். அக்கா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. சத்தியமா? என்ன சத்தியம்? ஏதோ ஒரு வேகத்துல என்னையே அறியாம என் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்ன எதையும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா அவர்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? சில விஷயங்களை அப்படியே லேஸ்ல வார்த்தையில சொல்ல முடியாது. அதனால காரணம்லாம் இப்ப கேட்காத. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா கூடாது. சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுக்கா.